வணக்கம். சுதா கிச்சன். ஒரு வானொலி அடுப்பில் வச்சுங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு கடலப்பருப்பு சேர்த்துக்குங்க. அதை செவர வறுத்துக்குங்க. கடலப்பருப்பு செவந்த உடனே 2 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப அதில் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா வதங்கினோடனே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா 3யும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சுருளை வதக்கிப்போம். நல்லா சுருளை வதங்கிடுச்சு. வதங்கினதில் தேவைக்கு உப்பு, கொஞ்சம் புளி, கொஞ்சம் தேங்காய் இதை சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிப்போம். வானொலி அடுப்பில் வச்சுக்கங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காய்ஞ்சோடனே கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா விழுதை இதில் சேர்த்துப்போம். சேர்த்து ஒரு பரட்டி விட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதாங்க. அருமையான இட்லி தோசைக்கு சட்னி தயார். இதை சாதத்தில் வேணாலும் கெட்டியாக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.